வணக்கம். தூத்துக்குடியிலிருந்து இன்னைக்கு வரலாறு காணாத ஒரு மழை பெய்து கொண்டிருக்கின்றது. 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது. 150 வருட காலமாக இந்த மழை இதுவரைக்கும் பெய்யாத ஒரு மழை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த 2 நாட்கள் மழையிலான தூத்துக்குடி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியிலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது புதுர்பாண்டியாபுரம், அதாவது டோல்கேட்டில் இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய அந்த குறுக்கு சாலை அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வழியில் பாத்தீங்கன்னா முழுவதுமாக தண்ணீர் ஓட்டப்படாரம் போன்ற பகுதிகளில் இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வெள்ளப்பெருக்கானது ரோட்டினுடைய இடது பக்கம் ரோடு முழுவதுமாக முங்கி இடது பக்கம் வலது பக்கத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு வழி பாதை முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி விட்டதால் அந்த ஒரு வழி பாதையில் தண்ணீர் பஸ்களை வாகனங்களை எதுவுமே அனுப்பாமல் இந்த இடது பக்கமாக அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா புதுர்பாண்டியாபுரத்தில் இருந்து தூத்துக்குடி நோக்கி வரக்கூடிய அந்த பாலத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த பாலத்து வழியாக தண்ணீர் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஓட்டப்படாரம், புதியமுத்தூர் போன்ற பகுதிகளில் இருந்து காட்டாற்று வெள்ளமானது இந்த பாலத்தின் வழியாக உள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. எனவே தூத்துக்குடியில் இருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய எந்த பேருந்துகளும் செல்ல முடியாமல் அனைத்து வாகனங்களும் நின்று கொண்டிருக்கின்றன. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த வாகனங்கள் அனைத்தும் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. எங்கேயும் செல்ல முடியவில்லை. இதுபோல பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர், அதாவது திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடி நோக்கி வரக்கூடிய அந்த பகுதியிலும் கீரனூர் என்ற பகுதி, அதாவது 6 மணி நேர கெமிக்கல் அருகே கீரனூர் என்ற பகுதியிலையும் பாலம் உள்ளது. அந்த பாலத்திலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலையும் அந்த தண்ணீர் அந்த காட்டாற்று வெள்ளம், குரும்பூர் போன்ற பகுதியில் இருந்து காட்டாற்று வெள்ளமானது வருகிற காரணத்தினால் அந்த வெள்ளமும் பாதிக்கப்பட்டு அவர்களும் அதிலிருந்து போக முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது போன்ற ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த பேரிடர் நிவாரணத்திற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த 3 தொலைபேசி எண்களும் சரியாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது எழுந்துள்ளது. மேலும் நிறைய வாகனங்கள் ஆங்காங்கே கொண்டு வந்தவர்கள் இருசக்கர வாகனங்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது ஆங்காங்கே மக்கள் மிகுந்த ஒரு பயமான சூழ்நிலை, ஒரு அச்சத்தில் உள்ளார்கள். இவர்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை அரசாங்கம் உடனடியாக நிவாரண உதவி ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனடியாக இந்த மழையை நாம் நிறுத்த முடியாது. மழையில் இருந்து தப்புவதற்கான வழிகளை அரசாங்கம் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது.